أشهد أن لا إله إلا الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال سبحانه وتعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال سبحانه وتعالى في آية أخرى لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையின் காரணமாக அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ, நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ, அந்த அடிப்படையில் ஆரம்ப நேரத்திலேயே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய சில காரியங்களின் மூலமாக, சில செயல்பாடுகளின் மூலமாக வானவர்கள் நமக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டி அவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்ற ஒரு சில செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமாகவே மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய தன்மைகள் என்ன என்பது நம்மில் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது நமக்கு தான் தெரியும்.
பிறரை பற்றி பார்க்க வேண்டியதோ, அவர்கள் என்ன செய்கின்றார்களோ, அவர்கள் எப்படி இருக்கின்றார் அதையெல்லாம் பார்க்காம நாம என்ன செய்யறோம் அப்படின்ற அந்த வரையறையை, பட்டியலை நமக்கு நாமே என்ன பண்ணிடலாம், ஈஸியா போட்டுடலாம். இது எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, நாம் எவ்வளவுதான் அமல் செய்திருந்தாலும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக இருந்தாலும், நம்மை விட அதிகமாக இவர் அமல் செய்திருக்க மாட்டாரா, நம்மை விட வணக்க வழிபாடுகளில் இவர் நம்மை விட மேலானவர்களாக இருக்க மாட்டாரா என்று ஏங்கியதன் மூலமாக, ஆசைப்பட்டதின் மூலமாக அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க சொல்றோமா இல்லையா? ஒருத்தரை போய் சந்திக்கிறோம்னு சொன்னா, அவரை சந்திச்சு பேசி முடிச்சு கடைசியில நாம பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்துல எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க, என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க, என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்றோமா இல்லையா? இது எதனை காட்டுது? நாமளும் கேட்கிறோம், அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் என்ற நம்பிக்கை அல்ல, நம்மளும் கேட்கிறோம், நமக்காக வேண்டி இவரும் கேட்டா அல்லாஹ் கொடுத்து விடுவான், நமக்காக வேண்டி இவர் பிரார்த்தனை செய்தால் நமக்கு இன்னும் நலவுகள் ஏற்படும் என்ற எண்ணத்துலதான் நம்மள அதிகமானவர்கள் என்ன பண்றோம், மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது பிரார்த்தனை செய்ய சொல்லி நாம என்ன பண்றோம், ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோம், ஒரு அவரிடத்துல முறையிடுகின்றோம். அப்போ மனித படைப்புகளிடத்திலேயே நாம் பிரார்த்தனையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு எந்த விதமான மாறுதலையும் செய்யாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படாம இருப்போமா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். ஏன்னா இறைவனுக்கு மாறு செய்யாதவர்கள், இறைவன் என்ன கட்டளையை சொல்லி இருக்கான், அவருக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறானோ அந்த வேலையை பரிபூரணமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுஜூது செய்ய வேண்டும் என்று பல வானவர்களை நியமித்திருந்தால் அந்த வானவர்கள் சுஜூது செய்து கொண்டே இருப்பார்கள். ருக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் ருக்கு செய்து கொண்டே இருப்பார்கள். நம்மை கண்காணிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருந்தால் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுல எந்த விட்டு வீழ்ச்சியும் அவங்க செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தான் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். வானவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதற்கு எந்த விதமான மாறுதல்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன், அவர்களுக்கு எதை ஏவினானோ அதை அவர்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வானவருடைய தன்மையை பத்தி அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த வானவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழ்நிலைகளை நமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள், கற்று தந்திருக்கின்றார்கள். ஆனா நாம என்ன பண்றோம்னு சொன்னா, உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் காரணமாக, நம்முடைய தேவைகளின் காரணமாக இது போன்ற காரியங்களை, இது போன்ற சூழ்நிலைகளை நாம் பெற்றுவிட்டால் வானவருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் சொல்லி யார் சொல்லியிருக்கா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பிரார்த்தனை கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஷைத்தான் ஏற்படுத்துறான். என்ன பண்றான்? ஷைத்தான் ஏற்படுத்துறான். முதல் விஷயம், நாம எல்லாருமே என்ன பண்றோம்? அல்லாஹ்வை 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி தொழக்கூடிய நாம், நமக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன பிரார்த்தனை? அல் மலாயிகத்து துஸல்லூன அலா அஹதிஹிம் மா தாம ஃபீ முஸல்லா, உங்கள ஒருவர் தொழுதற்கு பிறகு, நாம தொழுது முடிச்சதுக்கு பிறகு அந்த தொழுத இடத்திலேயே எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கின்றோமோ, எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நேரம் மாலம் யுஹ்திஸ், நீங்க என்ன பண்ணக்கூடாது?
யாரிடத்திலையும் பேசாம அமைதியா திக்ர் செய்து கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்த நிலையில் நீங்கள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த நேரம் எல்லாம் அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும், உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் வானவர்கள் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன பிரார்த்தனை? 3 வகையான பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். நமக்காக வேண்டி நாம தொழுது முடிச்சுட்டு அந்த சல்லானுடைய இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா நமக்காக வேண்டி பிரார்த்தனையை வானவர்கள் செய்கின்றார்கள். என்ன பிரார்த்தனை? 3 வகையான பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம மர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும்ம துப் அலைஹி, யா அல்லாஹ் இவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனையை யார் தொழுத இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எவ்வளவு நேரம் நாம் அமர்ந்திருக்கின்றோமோ அவ்வளவு நேரம் நமக்காக வேண்டி அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இன்னைக்கு நிலைமை என்ன? தொழுது முடிச்ச உடனேயே சலாம் கொடுத்த உடனேயே எந்திரிச்சு போறோம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்தாங்க. நீங்க தொழுகைக்காக வேண்டி போறீங்கன்னு சொன்னா எந்த அவசர தேவையையும் பின்னிறுத்தி விட்டு தொழுகையை முற்படுத்தாதீங்க. உங்களுக்கு வயிறு பசி எடுக்குதா, சாப்பாடு முன்ன இருக்குதா, சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் தொழுங்க. உங்களுக்கு டாய்லெட் போகக்கூடிய ஒரு நேரம் வருது, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, அதனால நீங்க தொழுகையை போய் தொழக்கூடாது. அந்த டாய்லெட்டை போய்விட்டு நாம நிம்மதி அடைந்ததற்கு பிறகு தொழுகையில போய் நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? கற்று தந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தொழுகையினுடைய ரக்காத்துக்கள் கிடைக்காமல் போய்விடும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக தொழுகைக்காக வேண்டி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடி வராதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப தொழுகை என்பது முழுக்க முழுக்க நிம்மதியாக நாம் அமர்ந்து தொழுது விட்டு அந்த இடத்துல இருந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை நாம் செய்கின்ற பொழுது நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் என்ன பண்றாங்க? சலாம் கொடுத்த உடனேயே எழுந்து விரைவாக பள்ளிவாசலை விட்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக, அடுத்தடுத்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக போறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தோம்னு சொன்னா அந்த 5 நிமிடம் வானவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நாம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம் மீது அல்லாஹ்வுடைய கருணை ஏற்படும். நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நமக்காக வேண்டி யார் பிரார்த்தனை செய்யறான்? வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அடுப்புல ஏதாவது வேலையை வச்சுக்கிட்டு வந்து தக்பீரை கட்டி தொழுவாங்க. சலாம் கொடுத்துக்கிட்டு உடனே போய் அந்த வேலையை தொடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது சாதாரணமா நமக்கு தெரிஞ்சாலும் அதுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன? வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்நாள்ல ஒருபோதும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. ஒருபோதும் நாம் தவற விட்டு கூட கூடாது. 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல சிரமங்களை, பல கஷ்டங்களை அனுபவித்து பல தியாகங்களை செய்து நாம என்ன பண்றோம்? இந்த தொழுகைக்காக வேண்டி 10 நிமிட தொழுகைக்காக வேண்டி நாம உட்கார்றோம். அந்த 10 நிமிடத்தோட கூட ஒரு 10 நிமிஷம் பள்ளியில உட்கார்றோம். வேலை எதுவும் இல்லை, அதே இடத்துல உட்கார்ந்துருங்க. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். சாதாரண மக்கள் விட்டுட்டு போக முடியுமா? தொழுத இடத்துல உட்கார்ந்து இருந்து
அதே இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் நான் நாளைக்கு தருவேன் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு போவோமா? கண்டிப்பா போக மாட்டோம். ஏன்னா அந்த 1,00,000 ரூபாயினுடைய மதிப்பை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போன்றுதான் அதை விட சிறப்பு வானவருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைப்பது. அப்ப அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி நாம எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அமர்ந்திருக்கலாம். இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு சூழ்நிலை. இரண்டாவது சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி? நாம தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்துல, தொழுகையில ருக்குவுக்கு போவோம், ருக்குவுக்கு போயிட்டு எந்திரிக்கக்கூடிய நேரத்துல இதா காலல் இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தையோடு யாருடைய வார்த்தை ஒத்து போய் விடுகின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, யாருடைய வார்த்தையோடு மலக்குமாருடைய வார்த்தை சேர்ந்து விடுகின்றதோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருக்கு வானவர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ தொழுகையினுடைய இரண்டு சூழ்நிலைகள், இரண்டு சந்தர்ப்பங்களில் வானவருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்ததற்கு பிறகு ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்துல இமாமுடைய ஆமீனும் நம்முடைய ஆமீனும் வானவர்களுடைய ஆமீனோடு ஒத்து போய்விட்டது என்று சொன்னால் அதை விட சிறப்பு வேற எதுவும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் நாம அறிந்திருந்தாலும் அந்தந்த நேரத்துல அதை உணர்ந்து நாம சொல்றோமா? அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். அடுத்து ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? சாதாரணமாகவே நாம பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், எங்க நமக்கு வசதியா இருக்கு, நோயாளிகளை தவிர்த்து, நோயாளிகளை நம்ம சொல்லல, விதிவிலக்கு, ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் எங்க நமக்கு வசதியா இருக்கு, ஃபேன் எங்க ஓடுது, இப்படி எல்லாம் பார்த்து நம்ம அமர்றோம் தெரியுமா? அதனால நமக்கு ஒரு சின்ன ஒரு சௌகரியம் இந்த பள்ளி வாசல்ல கிடைச்சிரும். ஆனால் முதல் சப்புன்னு உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? இந்த முதல் சப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குரிய சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு, சாதாரணமா கடந்து போய்விட முடியாது. இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல் சப்புனுடைய நன்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில சீட்டு குலுக்கி போட்டு யாரு முதல்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மத்தியில போட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் பாருங்க, முதல் சப்புல ஒழு செஞ்சுட்டு வாரம் உள்ள பள்ளிவாசல்ல வந்தா முதல் சப்புல உட்கார்றதுக்கு இடம் இருந்ததுக்கு பிறகும் கூட இரண்டாவது மூன்றாவது சப்புல தான் நின்று சுன்னத் தொழுகையை நிறைவேற்றுறோம், இரண்டாவது சப்புல நின்று தொழுவதற்கு தான் ஆசைப்படுறோம். ஆனா முதல் சப்புல நின்று தொழுதோன்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தக்தலிஃபு ஃபதக்தலிஃப குலூபக்கும், உங்களுடைய வரிசைகள்ல நீங்கள் இடைவெளிகளை ஏற்படுத்தி விடாதீர்கள். இடைவெளிகளை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இடைவெளிகள் ஏற்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு, வகான யகூலு இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸுஃபூஃபில் முகத்திமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் யுஸல்லூன அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். எதற்காக வேண்டி? யாருக்காக வேண்டி? யாருக்காக வேண்டி? அலஸ் ஸுஃபூஃபில் முகத்தமா, முதல் சப்பில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி வானவர்களும் அல்லாஹ்வும் என்ன பண்றான்? இவர்களுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்லுகின்றார்கள், இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், சுப செய்தி சொல்லுகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நாம முதல் சப்புல வந்து உட்கார்றத அதனுடைய சிறப்பை உணர்ந்தவர்களாக நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அதாவது தடுத்திருக்க காரியத்தை தான் நாம் அதிகமா செய்யறோம். என்ன காரியம்? பள்ளிவாசல்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா
ஆரம்பத்துல எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி போய் உட்கார்ந்துருங்க. ஆனா நாம என்ன பண்றோம், பின்னாடி உட்கார்றதுனால பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் நம்மை தாண்டி தாண்டி வராங்க தெரியுமா? இந்த செயல்பாடை தடுத்திருக்கின்றார்கள். ஆனா அந்த காரியத்தை செய்யறதுக்கு நாம என்ன பண்றோம், முன்னுதாரணமாக மாறிவிடுகின்றோம். அப்போ முதல் சப்புல உட்கார்ந்தா நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்கிறோம்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய பேரை கேட்டு என் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஸலவாத்து சொல்வதின் மூலமாக நமக்கு என்ன சிறப்புன்னு சொன்னா, வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கின்றது. யாருடைய பிரார்த்தனை கிடைக்குது? வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்குது. எப்பெல்லாம் நாம நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகின்றோமோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்படி நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தையாவது நாம் அதிகம் மொழியக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மாமின் அப்தின் யுஸல்லா அலைய இல்லா ஸல்லத் அலைஹில் மலாயிகா. என் மீது ஒரு அடியான் எப்பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்லுகின்றானோ அவனுக்காக வேண்டி மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, அவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவரை? மாதாம யுஸல்லி அலைய ஃபல்யுகில்லல் அப்து மின் ஸாலிக அவ் லியக்ஸு. அதாவது அந்த அடியான் எவ்வளவு நேரம் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்றானோ அவ்வளவு நேரமும் வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வெள்ளிக்கிழமையினுடைய தினத்துல அதிகமாக ஸலவாத்து சொல்வது நம் மீது நமக்கு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு செய்தி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை ஸலவாத்து நபியின் மீது நாம் செய்திருக்கின்றோம், நபிக்காக வேண்டி நாம் எத்தனை முறை ஸலவாத்தை ஓதி இருக்கின்றோம், யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த ஸலவாத்தை நாம் ஓதக்கூடிய நேரம் எல்லாம் நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இந்த நிலைமையில நாம நம்முடைய காரியங்களை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துக்களை, வானவருடைய பிரார்த்தனைகள் எங்கெல்லாம் கிடைக்கும், எதிலெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பார்த்து பார்த்து அதை செய்யக்கூடியவர்களாக, அந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு நேரம் இருக்கு. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் இது தெரியுமா? நாம என்ன செய்தியை நாம தெரிஞ்சுக்கிறோமோ, நாம எந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறோமோ, நல்ல விஷயத்துல ஒரு செய்தியை நாம அறிஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த செய்தியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால், எப்போ ஒரு விஷயத்தை நான் செவிமடுக்கிறேன், அந்த செய்தியை செவிமடுத்து நான் அமல் செய்கின்றேன், அந்த அமல் செய்த அந்த காரியத்தை பிறருக்கு எடுத்து சொல்லி அவருக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுங்க, ஒண்ணும் வேண்டாம். தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்திய யாருக்காவது நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னல்லாஹ், இந்த கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வானவர்கள் மட்டும் பிரார்த்தனை செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் வ மலாயிகத்துஹு வ அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஊர்வன பரப்பன அனைத்தும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றது. எந்த காரியத்தை செய்தா? ஹத்தா, எதுவரை? லைஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் நன்மைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, நன்மைகளை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ,
அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த வானவர்கள், இந்த ஊர்வன பரப்பன ஜீவராசிகள் அனைத்தும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருடம் நாம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம். எத்தனை நல்ல விஷயத்தை நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். அதை சொன்னதை அவரை செயல்முறைப்படுத்துவதற்கு அவரை எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கோம். யோசிச்சு பாருங்க. இதை செய்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வானவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை செய்தியை நாம தெரிஞ்சுக்கிட்டோம், எத்தனை செய்தி, எண்ணில் அடங்காத செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம், அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அநேகமானவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? எடுத்து சொல்றதுக்கெல்லாம் ஆலிம் சமார் பார்த்துக்குவாங்க, இமாம்கள் பார்த்துக்குவாங்க, அவங்களுடைய வேலை. நாம அதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம சொன்ன என்னக்கு கேட்கவா போறான், அப்படி எல்லாம் கிடையாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நல்ல செய்தியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது வானவர்களும் ஜீவராசிகளும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் எப்படி என்று சொன்னால், நம்முடைய நண்பன், நம்முடைய உறவுகள் நம்மிடத்துல பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க தெரியுமா? அப்படி பிரார்த்தனை செய்ய சொல்ல நேரத்துல நமக்கு முன்னாடி அவர்கள் இல்லாத நேரத்தில், அவர்கள் எங்கேயோ இருப்பாங்க, நாம எங்கேயோ இருப்போம். அவருக்காக வேண்டி, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டியோ, அவருடைய ஏதாவது ஒரு காரியத்திற்காக வேண்டியோ நாம பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை போன்று நமக்கு வானவர்கள் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பில்லாஹில் கரீப் இல்லா காலல் மலக் வலக்க பிமிஸ்லி. என்ன சொல்றாங்க? மறைந்திருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி, ஒரு முஸ்லிமான அந்த சகோதரனுக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்தால் மலக்குமார்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? வலக்க பிமிஸ்லி, நீ எதை கேட்டையோ அதே போல உனக்கும் நடக்கட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யோசிச்சு பாருங்க. நம்முடைய நண்பர்களுக்காக வேண்டி, நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி நாம என்னெல்லாம் இறைவனிடத்துல கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? நலவுகளை கேட்பதை விட தீமைகளை தான் அதிகமா கேட்கிறோம். அப்ப தீமைகளை கேட்கக்கூடிய நேரத்துல சிந்திச்சு பார்க்கணும். இப்படி கேட்கிறோமே, இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் வானவர்கள் நமக்கும் இதே போன்று நடக்குது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ பிற முஸ்லிம்களுக்கு நாம் அதிகமாக நலவுகளை கேட்கின்ற பொழுது, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, அவருடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி, அவருடைய குடும்பத்திற்காக வேண்டி, அவருடைய பரக்கத்திற்காக வேண்டி நாம என்னெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் உங்களுக்கும் ஏற்படட்டும் என்று மலக்குமார்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அப்போ நம்முடைய சகோதரனுக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்தால் வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியதற்கு ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி, நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு வரி பிரார்த்தனையில் இம்மை மறுமையினுடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹ்வே இவருக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடியவற்றை பரக்கத்து செய்வாயாக, அருள் வளத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், நீ எதையெல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கின்றாயோ அதிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக. வக்ஃபிர் லஹும், அவருடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. வர்ஹம்ஹும், அவருக்கு நீ இரக்கத்தை காட்டுவாயாக என்ற பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காக வேண்டி, உங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம், இந்த செல்வத்தை நாம பயன்படுத்துகின்ற முறையில் வானவருடைய பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மலக்கானி என்சிலானி, ஒவ்வொரு நாளும்
2 வானவர்கள் வானத்தில் இருந்து இறங்குவார்களாம். எதற்காக வேண்டி? நாம செய்யக்கூடிய செலவினங்களுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய பாதையில நாம கொடுத்தோன்னு வச்சுக்கீங்க, நமக்கு பரக்கத்து ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி வானவர்கள் துஆ செய்வாங்க. நாம கொடுக்காம தடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்க, இந்த செல்வம் நாசத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி துஆ செய்வாங்க. அப்ப நமக்கு எந்த பிரார்த்தனை வேணும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 வானவர்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்வார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் இவர் செலவு செய்ததிலிருந்து இவருக்கு அருள் வளத்தை ஏற்படுத்துவாயாக. யார் செலவு செய்யாம இருக்கின்றார்களோ, வயகூலுல் ஆகர், இன்னொரு வானவர் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, அல்லாஹ்வே நீ கொடுத்தவற்றில் நாசத்தை ஏற்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனையை யார் செய்வா? வானவர்கள் செய்வார்கள். நாம் இன்னைக்கு புலம்புறமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்துல பரக்கத்தே இல்லை, செல்வத்துல பரக்கத்தே இல்லை. எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் கையில 5 பைசா நிக்க மாட்டேங்குது, சொல்றோமா இல்லையா? அப்போ நிற்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில எனக்கு கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக்க, நீ செலவு செய், உனக்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் செலவு செய்வான். நீ ஒன்னு கொடுத்தன்னு சொன்னா உனக்கு பல மடங்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். செலவு செய்ததற்குரிய கூலியையும் கொடுப்பான், உனக்கு அடுத்த ரிசுக்குகளையும் கணக்கில்லாமல் கொடுப்பான். இது யாரு சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நம்முடைய செல்வத்தை செலவு செய்வதன் மூலமாகவும் நமக்கு வானவருடைய பிரார்த்தனை கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அமலை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அமலை செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அது என்ன அமலு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கு. அதுல ஒரு கடமை என்னது? இயாதத்துல் மரீத், நோயாளிய நலம் விசாரிப்பது. இந்த நோயாளிய நலம் விசாரிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு செலவு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோயாளியை பார்க்க போறோம்னா சும்மா போக மாட்டோம், குறைஞ்சபட்சம் ஏதாவது செலவு பண்ணி தான் போவோம். அப்ப போகக்கூடிய நேரத்துல அந்த நோயாளியை நாம் நலம் விசாரிப்பதன் மூலமாக அதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது ஒண்ணு. நாம பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல, அந்த நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்துல, நாம போகக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நாதாகு முனாதி, அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் சொல்லுவார், அன்றிபுத்த, நீங்கள் மனமானவர்கள், வாசனை உடையவர்கள். யார சொல்றாங்க? நோயாளியை நலம் விசாரிக்க போட, அந்த நோயாளியை நலம் விசாரிக்க போடக்கூடிய அந்த மனிதரை பார்த்து, அந்த திபுத்த, நீங்கள் மனம் உள்ளவர்கள், வாசனை உடையவர்கள், ஒத்தாப மும்ஷாக்க, உங்களுடைய நடையில் மனம் இருக்கின்றது என்று சொல்லிட்டு, ஒத்தபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்துல ஒரு இடத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கென்று கடமையாக்கி கொண்டீர்கள், உறுதிப்படுத்திட்டீங்க என்ற பிரார்த்தனையை வானவர்கள் நமக்காக வேண்டி செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். நோயாளியை நலம் விசாரிக்க போகக்கூடிய நேரத்துல கூட நாம போயிட்டு வரக்கூடியது வரை நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு குடும்பத்துல எத்தனையோ நபர்கள் நோயின் உற்று இருக்கின்றார்கள், நோயில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அவர்களை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா பார்ப்போம். யார பார்ப்போம் தெரியுமா? அவர் மூலமாக ஏதாவது பலன்கள் நமக்கு கிடைத்திருந்தால், அவரின் மூலமாக ஏதாவது பிரதிபலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவர்களை சென்று பார்ப்பதற்கு அதிக முயற்சி எடுப்போம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, செல்வத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, செல்வத்தில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பதவியில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, நோயுற்று இருக்கின்றான், என்னுடைய சகோதரன் நோயுற்று இருக்கின்றான், அவனை நான் நலம் விசாரிக்க செல்லுகின்றேன்
என்ற நல்ல எண்ணத்தோடு நாம நலம் விசாரிக்க போனோம்னு சொன்னா நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே எதை செவிமடுத்தோமோ அந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தர் புரிவானாக. வானவருடைய பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி